ஹாய் டு எவ்ரிபடி. லூசி ட்ரீமுக்கு ஃபவுண்டேஷனே ரியாலிட்டி செக் அண்ட் ட்ரீம் ஜேர்னல் தான். நம்ம ஆல்ரெடி ரியாலிட்டி செக் போன வீடியோவில் கவர் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்க்காதவங்க போய் பாருங்கள். பேக் டு டாபிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரீம் ஜேர்னல். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லூசி ட்ரீம் டெக்னிக் யூஸ் பண்ணி ட்ரீம் உள்ள போயாச்சு. ரியாலிட்டி செக் பர்ஃபார்ம் பண்ணி ட்ரீமில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரியலைஸும் பண்ணியாச்சு. அப்போ தான் ட்ரீமில் நமக்கு ஒரு $1 மில்லியன் ஐடியா ஸ்பார்க் ஆகுது. அதை ரியல் லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரீமை விட்டு வெளியே வந்தால் அந்த ட்ரீம் மறந்து போச்சு. இங்கே தான் நமக்கு ட்ரீம் ஜேர்னல் ஹெல்ப் பண்ண போகுது. நம்ம எல்லாருக்குமே ட்ரீம் வரும். சில பேருக்கு ஒரு சில ட்ரீமை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் இல்லை. இன்னொரு கேட்டகரி இருக்குது, அவங்களுக்கு ட்ரீம் வந்ததாக ஞாபகம் இருக்கும், ஆனால் என்ன ட்ரீமும் ஞாபகம் இருக்காது. இது லாஸ்ட்டு கேட்டகரி, அவங்களுக்கு ட்ரீம் வந்ததாகவே ஞாபகம் இருக்காது. இங்கே தான் ட்ரீம் ஜேர்னலோட என்ட்ரி. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீமை ஞாபகம் வச்சுக்கணுன்னா ட்ரீம் ஜேர்னல் எழுதுறத ஒரு ஹாபியாக மாற்றிக்கணும். எஸ்பெஷலி ஃபார் லூசி ட்ரீமர்ஸ். ட்ரீமை ஞாபகம் வச்சுக்கலன்னா லூசி ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம எப்படி ட்ரீமை கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த ட்ரீமை ஞாபகம் இல்லைன்னா? ஈவன் நம்ம ஆக்சிடெண்ட்டாக லூசி ட்ரீம்குள்ளே போனால் கூட அது மறந்து போக அதிக சான்ஸ் இருக்குது. லூசி ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நமக்கு ட்ரீம் ஜேர்னல் தேவை. ஸோ ஐ வில் டெல் யூ ஹவு டு கீப் ஏ ட்ரீம் ஜேர்னல் இன் ஆர்டர் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம் கிரேசி லூசி ட்ரீம்ஸ். ஓகே, லூசி ட்ரீமர்ஸ் ஏன் ட்ரீம் ஜேர்னலை ஒரு ஹாபியாக மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நான் பேசிக்கான ஒரு 3 விஷயத்த சொல்கிறேன். ஃபஸ்ட் என்னென்னா ட்ரீம் ரீகால். நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி ட்ரீம் ஜேர்னல் நம்மளுடைய ட்ரீமை இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்க ஹெல்ப் பண்ணணும். நமக்கு டெய்லி வர ட்ரீமை மார்னிங் எழுந்ததுக்கப்புறமா எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். லைக் ட்ரீம் ஜேர்னலிங் டைரி இல்லை மொபைலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மெயின் பாயிண்ட் என்னென்னா அந்த ட்ரீம் மறக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எந்த அளவுக்கு டிலே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ட்ரீம் மறந்து போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மார்னிங் கண்ணை திறந்த உடனே அந்த ட்ரீமை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக்கில் உங்களுக்கு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உங்களோட ட்ரீம் ரீகாலில் ஒரு சின்ன டிப் தரேன். ஹேவ் ஏ ட்ரீம் ஆன்சர். இது வந்து நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கோட பேசிக். உங்கள் ரூமில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் க்ளோஸ் டு யுவர் பெட். ஸோ எப்போலாம் அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறீங்களோ அப்போலாம் அந்த ட்ரீமை ரீகால் பண்ண ரிமைண்ட் பண்ணும் அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு. செகண்ட் திங் இஸ் மோர் விவிட் ட்ரீம். நம்ம ட்ரீம் ஜேர்னல் எழுதுறது மூலிமா நம்ம ட்ரீமை நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். அது போக போக ரொம்ப விவிடாக மாறும், ரியல் லைஃப் மாதிரியே. ட்ரீமில் யார் கூடயாவது நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அந்த பெயினோட சென்சேஷனை கூட ஃபீல் பண்ண முடியும் உங்கள் ட்ரீமில். அந்தளவுக்கு அந்த ட்ரீம் ரொம்ப விவிடாக இருக்கும். மூணாவது என்னென்னா ட்ரீம் சிம்பிள். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் கண்டினியூஸாக ட்ரீம் ஜேர்னல் எழுதிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் டேஸுக்கு அப்புறமா உங்கள் ட்ரீம் சிம்பிள் இல்லை சைனை ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. ஒன்ஸ் உங்கள் ட்ரீம் சைனை கண்டுபிடிச்சாச்சுன்னா ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிட்டுலாம் ட்ரீமில் இருந்தால். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இமேஜினேஷன் கேரக்டரை கிரியேட் பண்ணுறீங்க. தட் வில் ஒன்லி எக்ஸிஸ்ட் ஆன் யுவர் ட்ரீம். ஸோ எப்போல்லாம் அந்த கேரக்டரை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் ரியலைசேஷனுக்கு வந்துடுவீங்க இது ட்ரீம்னு. ட்ரீம் சிம்பிள் என்னவா வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இமேஜினேஷன் கேரக்டரை சொன்னேன். ஈவன் அது நார்மல் ட்ரீமாக இருந்தால் கூட அந்த ட்ரீம் சைனை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது ட்ரிகர் ஆகி உங்களை லூசிட் ஸ்டேட்டுக்கு தள்ளி விட்டுரும். ட்ரீம் ஜேர்னலால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் நான் சொல்கிறேன். உங்கள் மெமரி பவர் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். நாட் ஓன்லி யுவர் ட்ரீம் ரீகால் பட் இட் இஸ் அன் ஓவரால் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் பிரைன். சின்ன வயசில் ரொம்ப டார்ச்சர் அனுபவித்தவங்களுக்கு அடிக்கடி நைட்மேர் வரும். ஆனால் ட்ரீமே நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் நைட்மேர் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இது ஒரு பெனிஃபிட். நைட்மேரில் இருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். உங்கள் அவேர்னஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். நாட் ஓன்லி ரியல் லைஃப், ட்ரீம் லைஃப்லையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி உங்கள் அவேர்னஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்கள் சப்கான்ஷியஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி விட்ட ட்ரீமை கண்டினியூ பண்ண முடியும். பிகாஸ் அந்த மெமரியும் சப்கான்ஷியஸில் தான் இருக்கும். உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். உங்களுடைய டீப் விஷஸ், இன்னர் ஃபீலிங், தாட்ஸ், இது எல்லாமே ஜஸ்ட் வேர்ட்ஸ் தான் அன்டில் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா குட் ஃபார் யுவர் ஓவரால் ஹெல்த். இது வந்து ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒன்று. உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் ட்ரீம் ஜேர்னல் எழுதுறது மூலிமா. உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பலமாகும். உங்களுடைய ஏஜிங் ஆகிற ப்ராசஸ் அது அப்படியே கம்மியாகும். இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரீம் ஜேர்னல் எழுதுறது மூலிமா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நடக்கும். மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் ஏஜ் ஆகும். அந்த சேம் ரிசல்ட் இங்கேயும் கிடைக்கும். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எக்ஸ்ட்ராடினரியாக இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு புது புது தாட்ஸ், ஐடியாஸ் உருவாகும். யோசித்து கூட பார்க்க முடியாத மாபெரும் படைப்புகள் எல்லாமே ட்ரீமில் இருந்து உருவானது தான். ஃபார் எக்ஸாம்பிள், கிறிஸ்டோஃபர் நோலனோடைய மூவி இன்செப்ஷன், அது ஃபுல்லாக லூசி ட்ரீமில் இருந்து உருவான மூவி தான். லூசி ட்ரீம் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அந்த மூவியும் இருக்கும். நீல்ஸ் போரோட த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், அதுவுமே ட்ரீமை பேஸ் பண்ணி தான். அந்த கான்செப்டுமே இவருக்கு ட்ரீமில் இருந்து தான் வந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஸ்பீட் ஆஃப் லைட். இந்த மாதிரி நான் நிறைய சொல்லிகிட்டே போவேன். பட் ஆனால் யூ காட் மை பாயிண்ட், ரைட்? ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரீம் ஜேர்னல் வந்து எவ்வளோ முக்கியமான ஒன்று லூசி ட்ரீமுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி ட்ரீம் ஜேர்னலை யூஸ் பண்ணுறதுன்னு டேரெக்டாக பார்ப்போம். ஸ்டெப் 1, நோட் புக். தூங்க போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு நோட் புக் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு டிவைஸ் அந்த ட்ரீமை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸ்டெப் 2, எழுந்த உடனே அந்த ட்ரீமை ரெக்கார்ட் பண்ணுங்கள். இல்லைனா அது கொஞ்சம் நேரத்தில் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும்.
நான் பண்ண தப்பு என்னென்னா, எனக்கு வந்த ட்ரீம் நல்லாவே ஞாபகம் இருந்துச்சு. சரி இது இவ்வளோ நல்லா ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நோட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் 10 to 15 மினிட்ஸில் எல்லாமே மறந்து போச்சு. ஸோ அவாய்ட் திஸ் மிஸ்டேக். ஸ்டெப் 3 வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். எழுதும் போதோ இல்லை அந்த ட்ரீமை ரெக்கார்ட் பண்ணும் போதோ ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது அந்த ட்ரீமை ரிமெம்பர் பண்ண நல்லாவே உதவியாக இருக்கும். ஸ்டெப் 4 த ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். சில சமயம் ட்ரீம் வியர்டாக இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை 2-3 ட்ரீம் கூட வரும். அதெல்லாம் எப்படி நோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கலாம். த லொக்கேஷன் ஆஃப் த ட்ரீம், அங்கே உங்கள் கூட இருந்த பீப்புள்ஸ் யார், ஆல்ரெடி அது தெரிஞ்ச இடமா இல்லை அன்னோன் பிளேஸ், அவங்க எமோஷன் அண்ட் ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அந்த இடத்துல இருக்கும்போது, உங்கள் கூட இருந்த பீப்புள் ஆல்ரெடி நீங்கள் ரியல் லைஃப்பில் பழகினவங்களா இல்லை புது பீப்புள் யாராச்சும் இருந்தாங்களா, அவங்க என்ன ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருந்தாங்க, நார்மலாக இருந்துச்சா, அது வியர்டாக இருந்துச்சா, அந்த வெதர் எப்படி இருந்துச்சு, அங்கே இருக்கிற வெதர் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சா, லைக் சன்னியாக இருந்துச்சா, ஃபாகி, டார்க், இந்த மாதிரி வெதர்லாம் நிறைய இருக்கும் லூசிட் ட்ரீமில். நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று உங்கள் ட்ரீம் சிம்பிள். இது வந்து மறுபடியும் உங்கள் ட்ரீமில் வந்துகிட்டே இருக்கும். இட் கேன் பி எனிதிங். அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு கேரக்டராக இருக்கலாம். இந்த ட்ரீம் சிம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ட்ரீம் ஜர்னல் எழுதுனா மட்டும் தான் உங்களால் ட்ரீம் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா அந்த ட்ரீமில் எப்படி ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் இப்போ அந்த ட்ரீமை ரைட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். மேலே சொன்னது வந்து கொஞ்சம் ஐடியாஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ், நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இதெல்லாம் டைரியில் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கணும் நீங்கள் தூங்கும் போது. ஏன்னா மார்னிங் வந்து இதெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. அங்கே இருக்கிற லொக்கேஷன் இதெல்லாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ட்ரீம் மறந்து போயிடும். ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்கும் ட்ரீம் ஜர்னல் டைரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கலாம். இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு போகலாம். அப்படியும் இல்லையா, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் இந்த கொஷின் எல்லாமே இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக உங்கள் ட்ரீம் அனலைஸ் பண்ண உதவும், உங்களை பற்றி அனலைஸ் பண்ண உதவும். ஆனால் அதில் இருக்கிற ஐடியாஸை வந்து ரியல் லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணவும் உதவும். இப்போ புரிஞ்சிருக்கும் ரியாலிட்டி செக்கும் ட்ரீம் ஜர்னலும் லூசிட் ட்ரீமுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ உங்கள் சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் தரேன். ஃபைனல் டிப். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ட்ரீமில் ஏதாச்சும் வியர்டாக பார்த்தீங்கன்னா அதை ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். லைக் சூப்பர் நேச்சுரல் கேரக்டர் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஏதாச்சும் டிசைன், ஏதாச்சும் புது காஸ்டியூம், அதெல்லாம் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். அந்த ட்ராயிங் அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபன்னியாக இருந்தாலும் பரவாயில்ல. சில சமயம் இந்த சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் டிசைன்லாம் இந்த ட்ரீமில் இருந்து கூட வருது. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கும் ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 2-3 ட்ரீம்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த ட்ரீம் உங்களுக்கு கிளியராக ஞாபகம் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செகண்ட் ட்ரீம் ஞாபகம் இருந்தால் நோட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே விடுங்க. அதுக்காக ஃப்ரஸ்ட்ரேட்லாம் ஆக தேவையில்லை. அதுக்கப்புறம் ட்ரீம் ஜர்னல் வந்து எப்போவுமே உங்கள் கூடவே வச்சுங்க. தட் வில் ஹெல்ப் யூ டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் சரௌண்டிங்ஸ். லாஸ்ட் ஒன் வந்து ட்ரீம் பில்லோ. ஸோ இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் ஃபாஸ்ட்டாக தூங்குறதுக்கும் உங்களை ஈஸியாக கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கும் இந்த பில்லோ யூஸ் ஆகும். ஸோ இது வந்து சிம்பிள் தான், ஆனால் எஃபெக்டிவ் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் அதை எடுத்துக்கோங்க. உங்களை மார்னிங்கில் ஆக்டிவாக வச்சுக்க, எனர்ஜெட்டிக்காக வச்சுக்க விட்டமின்ஸ் கண்டிப்பாக தேவை. அண்ட் வெஜிடபிள்ஸ் கூட எடுத்துக்கிட்டால் அது இன்னும் உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் லூசிட் ட்ரீம். ஸோ ஜஸ்ட் 4-3 டெக்னிக் படித்து பார்த்துட்டு 4 இல்லை வீடியோ பார்த்துட்டு லூசிட் ட்ரீம் ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட் கம்மி தான். பட் ஆனால் சில பேருக்கு ஒர்க் ஆகும், எல்லாருக்குமே அது ஒர்க் ஆகாது. அப்புறம் ட்ரீம் சிம்பிள் வந்து ரொம்ப முக்கியம். ட்ரீம் சிம்பிள் எந்த ஒரு விஷயம் உங்கள் ட்ரீமில் அடிக்கடி நடக்குதோ அதுதான் உங்கள் ட்ரீம் சிம்பிள். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் அடிக்கடி நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களை இன்னும் அவேராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் லூசிட் ட்ரீம் வந்து உங்களுக்கு ஈஸி பீஸி. ரியாலிட்டி செக், லூசிட் ட்ரீமிங் டெக்னிக் அண்ட் ட்ரீம் ஜர்னல், இது 3மே டெட்லி காம்போ. ஸோ லூசிட் ட்ரீம்ன்றது ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ண கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். இட் இஸ் ஒர்த் டு ஸ்பெண்ட் டைம் ஆன் லூசிட் ட்ரீமிங். கடைசியாக பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண வேண்டியதான். தட்ஸ் இட். அன்டில் நெக்ஸ்ட் டைம்.